ஜெமினி ஃபேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெமினி ஃபேக்ஸ்னால புத்தகத்தை பற்றிங்க ஜெமினினா டைப் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதுதான் போட்டு போகிறோம். ஸோ இதில் ஜெமினி பற்றியும் சொல்லிக்கலான்ற பல தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஜெமினியில் தான் இருக்கேன் ஜெமினியில் தான் இருக்கேன். சரி, ஜெமினியில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 ஆப்ஷன் காமிக்குவாங்க. அந்த 5 ஆப்ஷன் கிரியேட் இமேஜ், கிரியேட் மியூசிக், எக்ஸ்ப்ளோர் கிரிக்கெட், டீப் சர்ச். அதில் ஒன்று கிரியேட் இமேஜை தெரியும், கிரியேட் மியூசிக்கை தெரியும். இந்த எக்ஸ்ப்ளோர் கிரிக்கெட், டீப் சர்ச், ரைட் எனத்திங்கன்னா என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். நான் எக்ஸ்ப்ளோர் கிரிக்கெட் சூஸ் பண்ணிடணும். இந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடும், உங்களுக்கு ஒன்றும் இதுவும் ஆகாது. ஸோ ஜெமினி எப்படின்னா உங்கள் மைண்டை புரிஞ்சக்கூடியது. இப்போது நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, ஹவு ஐ கேன் ரைட் எல்எல்னு எழுதுறேண்ணா. அதை போட இது ஜெமினால ஈஸியாக இந்த எல்எல்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள் கூட இங்கே பாருங்க. இந்த லெட்டர் டபுள் இந்த மீனிங் பாருங்க. த டபுள் எல் ஆர் யூ ஆஸ்கிங் ரைட் ஃபர்ஸ்ட் எல். ஸோ பிஏ ஸ்பெசிஃபிக் கான்டென்ட்டுக்கு வந்து இது உங்கள் வந்து டிக்டாக கொஞ்சம் வாட்டி. ஸோ எல்எல் மீனிங் எல்எல்எஃப்எஃப் இது எல்எல்எஃப்எஃப்னா பாருங்கள். ரிப்ளை எல்எல்எஃப் லோவர் லெஃப்ட் ஃபார் ஃபீல்ட். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஃபோட்டோகிராஃபி டிஸ்கிரைப் எ ஸ்பெசிஃபிக் ஃபார்ம். நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப லோவர் லெஃப்ட் ஃபேர்வெல்லா. ஸோ இது மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லோவர் லெஃப்ட் அதே காமிக்கும். லோவர் லெஃப்ட்டு இந்த காம்போசிஷன் லோவர் லெஃப்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கு. சரி, இப்போ தான் நம்ம ஜெமினா ஏஐக்கு வரோம். ஜெமினா ஏஐ ஃபோட்டோ ஆஃப் விராட் கோலின்னு கொடுங்க. என்ன அது ஃபோட்டோ ஆஃப் விராட் கோலின்னு கொடுத்தா இன்ஸ்டாகிராமில் வந்து வரும். ஸோ இதுவையும் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த விராட் கோலி வந்து கோலி ப்ரொஃபைல் இது மேலே பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம். இப்போது ஏஐ ஜெனரேட்டட் விராட் கோலின்னு சொல்கிறோம். ஏஐ ஜெனரேட்டட் விராட் கோலி. மக்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸ்ட் இது எவ்வளோ மினிட் வீடியோனா ஜஸ்ட் ஃபார் 4 minutes. ஏஐ ஜென்ரேட்டட் அப்போ கூட ஏஐ ஜென்ரேட்டட் விராட் கோலி தான் வரலை. ஏன்னா இந்த மைண்டை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜெமினா ஏஐ இது வந்து லைக் எப்படி சொல்லுறதுன்னா விராட் கோலியோட ஃபோட்டோ வந்து அதை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ப்ராசஸ் இது வந்து ஃபாஸ்ட்டு நல்லது. இங்கே இருக்கும் ஃபாஸ்ட்டு சால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் இது. சரி, இந்த ஏஐ புரிஞ்சுட்டு இந்த ஜெமினி பற்றி கூகுளில் போட்டால் என்ன வரும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. ஸோ நான் வந்து கூகுளில் போடாமல் குரோமில் போட்டேன். அப்போ என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. குரோமில் போகணும். குரோம் ஆப்ஷன் குரோம் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சாரி நான் மிஸ்டேக்காக பார்த்தேன். அபவுட் ஜெமினி அப்படின்னு கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு வந்திருக்கும். வாட் ஆர் த ஃபேக்ட் 5 ஃபேக்ட்ஸ் இதை பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள் இது எப்படி வருது இருக்குன்ட்டு. நீங்களே பல ஃப்ளெக்சிபிள் ஜெமினி எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஜெமினி ஆல் அபவுட் நீங்கள் இதில் பார்க்கலாம்.
இதையும் பாருங்க எவ்வளோ அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. ஷோ மோர் ஆப்ஷன் போடு. உங்களுக்கு நான் ஒன்று ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படின்ட்டு பண்ணேன். ஜெமினி பனானாக்கு கீழே வந்து லாடில் வந்து ஜெமினி பனானா ஷோ ஆகிருந்துச்சு. ஸோ நான் வந்து நானோ பனானா 2 என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நானோ பனானா நானோ பனானா 2 1 அப்புறம் ஜெமினி எல்லாம் ஒன்று தான் மக்களை. நீங்கள் வந்து வேறு அது என்ன டிஃப்ரெண்ட்னா, நானோ பனானாவில் வந்து என்ன இருக்குன்னா ப்ராம்ப்ட் கூட சேர்த்து ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் இதில் அது க்ரியேட் பண்ணுறது அது வந்து அப்படியே காட்டுறது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதுக்குள்ள. சரி மக்களை, நான் உங்கள் விரும்புகிறேன். நான் உங்கள் லலித் கேமிங் அண்ட் கிரியேஷன். இதோ உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லலித் கேமிங் அண்ட் கிரியேஷன்.